மதிப்புக்குரிய நவீன் அவர்களுக்கு 2019 உங்கள் கூட பழகுனதுக்கு இது என்னுடைய அறிவுரையாகவே எடுத்துக்கலாம், இல்லை என்னோடய வேண்டுதலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மையிலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா இந்த பேமெண்ட் நின்ற நாள்லேருந்து கிட்டத்தட்ட 1.25 வருஷம் பேமெண்ட் கொடுத்துருவோன்னு மக்களை நம்ப வச்சிட்டிங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நான் பிஸ்னஸே பண்ணலை, வந்த காசை நான் லீடருங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ப வச்சிட்டிங்க, மக்களை நம்ப வச்சிட்டிங்க. உண்மையிலேயே நீங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். அன்றைக்கும் மக்கள் உங்களை தான் நம்பினாங்க, இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு எல்லா காசும் லீடர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, மக்களுக்கும் லீடருக்கும் இடையில ஒரு கேப் ஏற்படுத்தினா, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டா அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலான்னு நீங்கள் நினச்சிங்க. அதுபடியே நடந்துருச்சு, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு லீடருக்கு என்னென்ன கதி நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும், நான் கண்ணால் பார்க்கறனால அதை சொல்கிறேன். உண்மையிலேயே அந்த விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னீங்க பிஸ்னஸே பண்ணலை, வந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்டேன்றீங்க. உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணாமலே நீங்கள் 2019 அப்புறம் ஸ்ரீலங்காவில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாதான் எனக்கு எத்தனையோ கன்சைன்மெண்ட் காப்பி அனுப்பியிருக்கீங்க, எனக்கு அனுப்பியிருக்கீங்க, நீலமய ஷாப்க்கு அனுப்பியிருக்கீங்க. ஒட்டுமொத்த டீமையும் கூப்பிட்டு போயிட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு 6 குடோனை காமிச்சிருக்கீங்க. மக்களோட பணத்தை யூஸ் பண்ணாமலே கர்நாடகா டோங்குலியில் ஒரு 2000 ஏக்கர் 1500 ஏக்கரோ லீஸ்க்கு எடுத்து அங்கே வெட்டி வேறு ப்ராஜெக்ட் பண்ணி அதையும் எங்கள் கண்ணால் பார்க்க வச்சு கிரவுண்டில் காமிச்சிங்க. வெட்டி வேறு விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எல்லா ப்ராசஸும் நாங்கள் பார்த்தோம், சயின்டிஸ்ட்டையும் பேச வச்சிங்க. ஆனால் நீங்கள் மக்கள் பணத்தை யூஸ் பண்ணாமலே இதை பண்ணிட்டீங்க. அப்புறம் பெரிய 4 ஏக்கரில் இடம் வாங்கி போட்டு ஃபேக்ட்ரி கட்டியிருக்கீங்க. ஃபேக்ட்ரியில் உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், ஃபேக்ட்ரியில் உள்ள மிஷினு, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கறவங்க சம்பளம், ஃபேக்ட்ரியில் ஒரு பிரம்மாண்டமான கோயில், இதுவும் நீங்கள் மக்கள் பணத்தை யூஸ் பண்ணவே இல்லை. உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன் நான். மக்கள் பணத்தை வாங்கிட்டு அப்படியே கொடுத்துட்டீங்க, லீடருங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் பிஸ்னஸும் பண்ணலை, ஆனால் கன்சைன்மெண்ட் காப்பி அனுப்பிடுறீங்க. உண்மையிலேயே உங்கள் திறமையை பாராட்டணும், உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் பணத்தை திருப்பி லீடர்கிட்டே கொடுத்துட்டீங்க, ஆனால் கரூரில் யூனிக் பில்டர்ஸுங்கிற பேரில் ரியல் எஸ்டேட் பண்ணீங்க. கரூரில் இடம் வாங்கி போட்டிங்க, திருப்பூரில் இடம் வாங்கி போட்டிங்க, அப்புறம் என்ன சொல்கிறது, ஈரோடில் இடம் வாங்கி போட்டிங்க, அப்புறம் பழனியில் இடம் வாங்கி போட்டிங்க. அதுக்கு யாரை பார்ட்னராக வச்சுக்கிட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியும், வேண்டாம். ஏன்னா இது என்னோடய கடைசி அட்வைஸ் உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, 40 வயசு வரைக்கும் ஒரு மாத்திரை, டேப்லெட்டு, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இன்றைக்கி டேட்டில் கொத்துயிரும் கொலையுருமாக இருக்கேன். கிட்டத்தட்ட மரண படுக்கையிலேருந்து இன்றைக்கி எந்திரிச்சு பேச முடியாமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா, யூனிக் எக்ஸ்போர்ட்ஸுங்கிற கம்பெனியை மேடையாக போய் ப்ரமோட் பண்ணி, மிஸ்டர் நவீன் விவசாயியோட மகன், நவீனை நம்புங்க, அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை உங்களையும் உங்கள் கம்பெனியையும் உங்களோட அதிகமாக நான் ப்ரமோட் பண்ணனால என் பேச்சை முழுசாக நம்பி மக்கள் பணம் போட்டாங்க. இன்றைக்கி பணம் போட்டவங்க நிலமை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நான் அவங்க சொல்ல விரும்பலை. அது இன்றைக்கி அந்த பணம் போட வச்ச லீடருங்களோட நிலைமை என்ன நிலைமைன்னு சொல்ல நான் விரும்பலை. அது எப்படியே போட்டும், அது அப்படியே போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் தான் மக்களை நம்ப வச்சிட்டிங்களே அழகா, எல்லா காசும் லீடர்கிட்ட தான் கொடுத்துட்டேன்ட்டு. சரி, இப்போ 60 பேர் மேலே நீங்கள் இப்போது கேஸும் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸும் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க.
நான் விஷயத்துக்கு வரேன். நான் வந்துட்டு 40 வயசு வரைக்கும் எந்த மருந்து மாத்திரையுமே சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி கொத்துயிரும் கோலமுயிருமா உயிரோட விளிம்பில் போயிட்டு ஏன் வந்திருக்குன்னு காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் நான் காரணமாக இருக்கேன். இந்த கருமான்னு ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒருத்தவங்க மனசார வந்து உங்களை திட்டும்போது, மனசார அவங்க நொந்து போகும்போது, அந்த கர்மம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்குது. வாங்கி கொடுத்த எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு நான் போடுற கடைசி ஆடியோவோட இருக்கலாம். இல்லை நான் என்னைய பலி கொடுக்குறாருன்னா கூட நான் பலி கொடுத்துட்றேன். ஆனால் தயவு செஞ்சு மேலும் மேலும் இவங்க மேலே இந்த கேஸ் போடுறது, இவங்கள மறுபடியும் இந்த வெஞ்சரை கெடுத்து வெஞ்சருக்கு மெயில் போடுறது தயவு செஞ்சு இனியாவது நிறுத்திக்கங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். மக்களுக்கு உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ண வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் அந்த கேஸ் போயிட்டு என்னன்னு கூட தெரியாது. வாழ்க்கையிலே வந்து அந்த கேஸ்னால் என்ன சொல்கிறது, சம்மன்னா என்ன, இதுக்கு என்ன பண்ணணும் கூட தெரியாமல் அப்படியே தவிக்கிறாங்க மக்கள். பணத்தையும் கொடுத்துப்புட்டு இவ்வளோ நாள் காலமும் காத்திருந்து அதாவது என்ன சொல்கிறது, கிடச்சிரும் நம்பிக்கையும் வச்சுருந்து இன்றைக்கி நம்பிக்கை துரோகமும் பண்ணிட்டோம். அதனால் எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து மக்களோட மனவேதனைக்காண்டி கிடச்ச தண்டனையாகவே நான் அதை நினச்சிக்கிறேன். இதனால் என்னோடய உயிர் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா அதனால தான் நான் உங்களுக்கு இந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு என்ன நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கங்க. உதவி செய்யனாலும் உபத்திரம் செய்ய வேண்டாம். ஒரு அக்கறையில் உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எல்லோரும் இருக்காங்க. ஏதோ லீடருங்க வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, உங்கள் மாமியார்கிட்ட பேசுனாங்க வச்சாங்க, அவங்க அணுகுமுறை தவறாக இருந்தாலும் அதை விட பல மடங்கு லீடருங்களுக்கு நடந்திருக்கு. நீலமேக சார் வீட்டை உடச்சிருக்காங்க, திருமால் சார் வீட்டுக்கிட்ட போயிட்டு பிரச்சனை, இது மாதிரி எக்கச்சக்கமாக பிரச்சனை நடந்திருக்கு. யாராக இருந்தாலும் காசு கொடுத்தவங்க திருப்பி கேட்க தானே செய்வாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட அந்த கணக்கு தானே கேட்டோம். என்ன கணக்கு நீங்கள் காமிச்சிங்க, அதுக்கு கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் தானே உங்கள்கிட்ட பேசணும். இதை தவிர வேறு என்ன பண்ணிட்டோம்? அதனால் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உதவி செய்யணுனாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, அதுவே போதும். மக்களுக்கு எங்களால் ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதையும் சில விஷயங்கள் தடைகளாகவே வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு தெரியல. கர்மான்னு ஒன்று இருக்குது, நம்மளை மீறி ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அது என்ன செய்யணுமோ அது செய்யும். அதனால் வயசில் மூத்தவனுங்கிற பேரில் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பழகணுங்கிற ஒரு இதுக்காண்டி ஒரு நட்பாசையில் இந்த ஆடியோ மூலியமாக தான் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம், அந்த கர்மாட்டையும் அந்த கடவுள்கிட்டையும் தப்பிக்க முடியாது. நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறும் வாங்கி கொடுத்த எனக்கே இந்த நிலமைன்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்கள் நிலமை வேண்டாம், நான் அதை வாயில் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அந்தளவுக்கு கெட்டவரும் நீங்கள் கிடையாது. நான் உங்களை பழகின விதத்தில் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் உங்கள் ஈகோ டச் ஆகிருக்கு, உங்கள் ஈகோ அட்டாயிருக்கு, ஏதோ சில முடிவுகள் பண்ணுறீங்க. அது நீங்கள் நினச்சதை விட அது பெரிய அளவுக்கே அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது லீடருங்கள் பக்கத்து திரும்பிடுச்சு. லீடருங்க யாருமே வீட்டுக்கு போக முடியாத நிலைமையில் இருக்குது. மக்கள் இன்னமும் உங்களை தான் நம்புகிறாங்க. மக்கள் இதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பினாங்க இந்த 2 வருஷமாக. இன்றைக்கி உங்களை தான் நம்பினாங்க. இன்றைக்கி எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பேர் கூட்டுக்களவாணிகள். இவங்க எல்லாமே கூட்டுக்களவாணிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் எங்களுக்கு மிஞ்சிருக்கு. பரவாயில்ல, அதை தாண்டி எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் முயற்சி பண்ணி எதாவது கொடுக்க நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அதுக்கும் பல கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கங்க. இது உங்கள் நல்லதுக்காண்டி நான் சொல்கிறேன். இது வந்து நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. கர்மா, அந்த கடவுள், இது 2க்கு மட்டும் பயப்படுங்க. மனசாட்சிக்கு பயப்படுங்க. நான் ஒன்றும் பெரிய ஞானி ஒன்றும் இல்லை உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு. இவ்வளோ நாள் உங்களுக்கு பழகினேன். இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டுங்கிற கம்பெனி, இப்போ நீங்கள் யூனிக் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸே பண்ணலனா கூட நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூனிக் ரப்பர் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி, மக்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க, லீடர்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் யூனிக் ரப்பர் இண்டஸ்ட்ரி, ரைசா குளோபல்னு துபாயில் ஒரு கம்பெனி, மொரிஷியஸில் ஒரு கம்பெனி, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேண்டாம். அதனால் இனியாவது நிறுத்திக்கிங்கன்னு உன்னை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஆதங்கம், மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, அந்த கில்ட்டிலேயே எனக்கு
என்ன சொல்கிறது, ரத்த குழாய்கள் வரைக்கும் பாதிப்பாகி செத்து பொழைச்சி தான் நான் வந்திருக்கேன். நான் இன்னும் எத்தனை நாள்னு எனக்கு தெரியல. அது நடக்கட்டும். இருக்க வரைக்கும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடுவோமே. ஏதாவது மக்களுக்கு போய் சேரணும்னு ஏதோ நினைக்கிறோம். பட் அது நடக்குமா நடக்காதான்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்ன நினப்பு உண்மையாக இருந்தால் அது நடக்கும். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த லீடருங்கள் மேலே கேஸ் போடுறது, அவங்க பக்கத்து திருப்புறது, அதை மட்டும் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. என்னோடய ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.